புத்தக பிரிய நண்பர்கள் அனைவரையும் எமது அமுதச்சுரபி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு போட நாவலின் பெயர் கடலுக்கு திரும்பும் அலைகள். எழுதியவர் மலர் கோவிந்த். 1ஆம் பகுதி தொடர்கிறது. நோய்க்கிருமிகளையும் மாசு நிறைந்த புகை வளையங்களையும் வானவெளியில் மார்பில் இடைவெளியின்றி துப்பி சுற்றுப்புறச் சூழலை நாசமாக்கும் பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், சமூக அவலங்களை வாரிச் சொரிந்து செக்ஸையும் வன்முறை சண்டை காட்சிகளையும் காட்சிக்கு விருந்தாக்குகிற ஏர் கண்டிஷன்கள், தியேட்டர்கள், புகழ்பெற்ற மெடிக்கல் காலேஜ், பிரபலமான ஃபேஷன் ஃபேப்ரிக்ஸ், ஃபேஷன் ஜுவல்லரிகள், அரசாங்க போக்குவரத்து கழக பஸ் ஸ்டாண்ட், தனியார் பஸ் நிலையம், ரயில்வே ஸ்டேஷன், பள்ளிகள், கல்லூரிகள் தொடங்கி எல்லாமே இருக்கிற நகரம். நகரையொட்டி கம்பீரமாக உயர்ந்து நிற்கிறது அந்த காலேஜ், செயின்ட் ஆன்ஸ் காலேஜ். விசாலமான பரப்பு கொண்ட காலேஜும் மைதானமும் 3 மாடி கட்டிடமும் எல்லாவித வசதிகளும் உள்ள காலேஜ். கருங்கல்லால் எழுதப்பட்டிருந்த சுவர்களில் சிற்ப வேலைப்பாடுகள் அழகை அள்ளி வழங்கின. பிரதான நுழைவாயிலின் முன்புறம் இருந்த போர்டிகோவின் இருபுறமும் வரிசையாக வளர்ந்து 3வது மாடியையும் தாண்டி உயர்ந்திருந்தன சைப்ரஸ் மரங்கள். அதன் கீழே இருந்து கேட் வரை பாதைக்கான இடைவெளி விட்டு அழகாக வெட்டிவிடப்பட்டிருந்த செடிகள். தோட்டம் பச்சை பசேலென்று இருந்தது. உயரமாக கட்டப்பட்டிருந்த காம்பவுண்ட் சுவருக்குள் ஒருபுறம் ஃபுட்பால் கோர்ட், மறுபுறம் பாஸ்கெட் பால் கோர்ட்டு, அதன் முன்புறம் லேபரேட்டரியும் லைப்ரரியும் இருந்தன. மாணவ மாணவிகள் எந்த நேரமும் தோட்டப்பகுதியிலும் மைதானத்திலும் திரிந்து கொண்டிருப்பார்கள். சிறந்த முறையில் கற்பிப்பதும் கட்டுப்பாடுகளும் செயின்ட் ஆன்ஸ் கல்லூரிக்கு நல்ல பேரையும் மதிப்பையும் பெற்று தந்திருந்தது. அந்த கல்லூரி மாணவ மாணவியர் மாநிலத்திலேயே அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றனர். காலை 10 மணி இருக்கலாம். அந்த சமயத்தில் கல்லூரியின் பரபரப்பை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. அனைத்து அரசாங்க தனியார் பேருந்துகளும் அந்த கல்லூரி வாசலில் நிற்கும். அதுவரையில் அவை சுமந்து வந்த மனித பாரம் அங்கே பெரும்பாலும் இறங்கிவிடும். மூச்சு வாங்கியபடி இரைச்சலுடன் அங்கிருந்து பேருந்துகள் நகரும். பஸ்களின் இரைச்சல், மாணவ மாணவியரின் வெட்கம் கலந்த சிரிப்பு எல்லாமே சுவாரஸ்யமானவைதான். இதையெல்லாம் மீறி கேட்டுக்கு வெளியே வந்து நின்ற தனியார் பஸ் ஒன்றிலிருந்து கூச்சலும் கும்மாளமும் உயர்ந்தன. ஒரு வினாடி எல்லோரின் கவனமும் அந்த திசையில் திரும்பின. கூட்ட நெரிசலில் வியர்வை ஆறாக வடிந்து கொண்டிருந்தது. புலி மூட்டை மாதிரி பஸ்ஸுக்குள் அடைந்து கிடந்தவர்கள் பஸ்ஸிலிருந்து வெளியே வரும்போது வேஷமே மாறி போயிருக்கும். பெரும்பாலானவர்கள் இறங்கிய பிறகுதான் மற்றவர்களுக்கு மூச்சே ஒழுங்காக வரும். நிம்மதி பெருமூச்சு விட்டவளாக புத்தகங்களை மார்போடு சேர்த்து பிடித்து மற்றொரு கையில் குடை மற்றும் டிஃபன் பாக்ஸுடன் இறங்க முற்பட்டாள் சரிதா. சட்டென்று பின்னாலிருந்து யாரோ முந்தானையை பிடித்து இழுப்பது போல் தோன்றியது. ஒரு கணம் நின்று திரும்பி பார்த்தவள் திடுக்கிட்டாள். அவளுக்கு பின்னால் நின்றிருந்த வர்கீஸின் நீண்ட முடியுடன் அவளது முந்தானை முடிச்சு போடப்பட்டிருந்தது. உடனிருந்தவர்கள் உரத்த குரலில் சிரித்தபடி கூச்சல் எழுப்பினார்கள். நண்பா, பஸ்ஸுக்குள்ளேயே கட்டி பிடிச்சிட்டியா? யாரோ ஒருவன் கேட்டான். நான் எங்கே பிடிச்சேன்? என்ன இல்லை, அது பிடிச்சிக்கிட்டு இருக்குது. வர்கீஸ் பதிலுக்கு சொல்லிவிட்டு சிரித்தான். அதை எங்கிட்ட நேரடியாக சொன்னால் போதாதா? இந்த மாதிரியெல்லாம் பஸ்ஸுக்குள்ளே தேவையா? மற்றொரு மாணவன் கேட்டான். சிரிப்பு திரும்ப திரும்ப உரத்த குரலில் அலையடித்தது. ஃபுட்போர்டில் நெரிசலில் திணறிய மாணவ மாணவியர் பஸ்ஸிலிருந்து இறங்க அவசரப்பட்டனர். அங்கே என்னப்பா பிரச்சனை? வண்டியிலிருந்து இறங்கும் பயணிகளிடம் மீதி சில்லறையை கணக்கிட்டு கொடுத்து கொண்டிருந்த கண்டக்டர் வெளியே இருந்தபடி கேட்டார். அப்போதுதான் அவர் கதவு பக்கம் கவனித்தார். உடனே கதவை நெருங்கவும் செய்தார். ஓஹோ, இதுதானா? கண்டக்டருக்கு இது வெகு சாதாரணமான ஒன்றாக இருந்தது. சீக்கிரம் இறங்குங்க. ஏற்கனவே பஸ் லேட்டு. பின்னாலே வேற ஒரு வண்டி துரத்திக்கிட்டு வரப்போகுது. கீழே இறங்கின பிறகு உங்கள் இஷ்டம் போல ஆகட்டும். இப்போ இறங்குங்க. வர்கீஸ் பஸ்ஸிலிருந்து இறங்க விரும்பவில்லை. சரிதாவால் இறங்கவும் முடியவில்லை. மற்றவர்கள் அவர்களை ஒதுக்கிவிட்டு கேலி சிறப்புடன் இறங்கினார்கள். நீங்க இறங்கலையா? கண்டக்டர் டபுள் பெல்லடிக்க கையை நீட்டினார். கோபத்தால் மொத்த உடலும் நடுங்கி கொண்டிருந்த சரிதாவும் அவனுடன் இறங்கினார். சக மாணவர்களின் கூப்பாடுகளுக்கிடையே அவர்கள் அகப்பட்டு கொண்டனர். பஸ்ஸில் இருந்தவர்கள் வாய்விட்டு உரத்த குரலில் சிரித்தனர். கண்டக்டர் திட்டியபடி மணியடித்தார். அதுவரை மூச்சிறைப்புடன் நின்று கொண்டிருந்த பஸ் இரைச்சலுடன் முன்புறமாக நகர்ந்தது. சரிதா அவமானத்தால் குன்றி போயிருந்தாள். அபரிமிதமான கோபத்தால் அவள் உடல் நடுங்கி கொண்டிருந்தது. சரிதா சட்டென்று திரும்பிய போது எதிரே உதடு நிறைந்த கேலி சிரிப்புடன் ஸ்கூட்டரில் சாய்ந்து நின்றிருந்தான்
ஜேம்ஸ் ஜார்ஜ். தீப்பொறி பறக்கும் கண்களுடன் சரிதா அவனை முறைத்தாள். அப்போதும் அவன் நிறுத்தாமல் சிரிப்பை தொடர்ந்து கொண்டிருந்தான். பிறகு தானாகவே சிரிப்பை நிறுத்தி கொண்டு வெற்றி பெருமிதத்துடன், பரவாயில்லை மாப்பிள்ளை, தாலி கட்டுவதற்கு முன்னாலேயே தலைமுடியால் முடிச்சு போட்டுட்டே. வர்கீஸின் தோளில் தட்டியபடி பேசினான். கெட்டிக்காரன்தான். சரிதாவின் மனத்துள் பகையுணர்ச்சி உயர்ந்து கொண்டிருந்தது. கண்களில் நெருப்பு ஜுவாலையாக எரிவது போலிருந்தது. முகம் இரத்தமாக சிவந்து கனன்றது. உதடுகள் நடுங்கின. அவளுக்கு சுற்றிலும் எழுந்த கூக்குரல்கள் அவள் கோபத்தை கிளறியதால் ஆவேசமடைந்தாள். என்னம்மா, இவனை இன்னும் விடுறதா இல்லையா? ஜேம்ஸ் கேலியாக கேட்டான். சீ, போடா. சரிதா அலறினாள். யாரும் எதிர்பார்க்காத அந்த வார்த்தைகள் மற்றவர்களை வியப்படைய வைத்தன. ஸ்கூட்டரின் அருகில் வெற்றி பெருமிதத்துடன் நின்றிருந்த ஜேம்ஸ் ஒரு கணம் ஆடிப்போனான். அத்தனை பேரின் முன்னால் தன்னை எப்படி பேசிவிட்டால்? அவன் தலைமுடியுடன் கட்டியிருந்த சேலை தலைப்பை அவிழ்த்துவிட எவரும் முற்படவில்லை. வர்கீஸும் அதற்கு முற்படவில்லை. சரிதா ஒரு தடவை எல்லோரையும் பார்த்தாள். எவரும் உதவ முன்வரவில்லை என்று புரிந்தது. சக மாணவியின் வேதனையில் மகிழ்ச்சியடையும் மாணவ மாணவியர். ஜேம்ஸ் ஜார்ஜின் வேடிக்கை பேச்சுக்கும் கேலிக்கும் தலையாட்டி சிரிக்கும் நாய்கள், வாலாட்டும் நாய்கள். சரிதா ஒரு தடவை பல்லை கடித்து சீறினாள். இடது கையால் புத்தகங்கள் மற்றும் டிஃபன் பாக்ஸை பிடித்து கொண்டு வலது கையால் புடவை முந்தானையை இழுத்தாள். சற்று பழைய வாயில் புடவையாக இருந்ததால் இழுப்பது கடினமாக இருக்கவில்லை. இருப்பினும் முந்தானை அங்கிருந்து முற்றிலுமாக விடுபடவில்லை. சட்டென்று வாயாலும் கையாலும் புடவையின் முந்தானையை கிழித்தாள். அப்போதும் அவன் தலையின் மீது முந்தானை துண்டு கொஞ்சம் ஒட்டி கொண்டிருந்தது. இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் அப்போதும் சிரிப்பை நிறுத்தவில்லை. தாங்க முடியாமல் வர்கீஸும் அவர்களுடன் சேர்ந்து சிரித்தான். பைத்தியம் பிடித்தவளைப் போல உரத்த குரலில் சிரித்து கொண்டிருக்கும் வர்கீஸின் கன்னத்தில் சட்டென்று வலது கையால் ஓங்கி அறைந்தாள் சரிதா. சுவிட்ச் ஆஃப் செய்தார் போல ஆரவாரம் சட்டென்று அடங்கியது. கனமான அமைதி. ஊசி கீழே விழுந்தால் கூட கேட்கும் போலிருந்தது. ஜேம்ஸ் ஜார்ஜை நோக்கி நகர்ந்த சரிதா கோபத்துடன் பேசினாள். அந்த அடி உன் கன்னத்தில் அடித்ததுன்னு தான் புரிஞ்சுக்கோ. மேற்கொண்டு எதுவும் பேசாமல் விற்றென்று சைப்ரஸ் மரங்களின் ஊடாக நிழல் பரவியிருந்த பாதையில் புயலை போல நுழைந்து வகுப்பு அறையை நோக்கி நடந்தாள். அத்தனை பேருக்கு முன்னால் சிறுமைப்பட்டு போன ஜேம்ஸ் விரைவிலேயே சுயநினைவுக்கு திரும்பினான். மிகவும் சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியாக அதை எடுத்துக்கொண்டு வர்கீஸை பார்த்து பேசினான். பரவாயில்லை மாப்பிள்ளை, விட்டு தள்ளு. அவளை இன்னொரு சமயம் கவனிச்சிக்கலாம். கிளம்பு, போகலாம். நிலைமை கொஞ்சம் அளவுக்கு மீறி போச்சு மச்சான். அடி வாங்கி குன்றி போயிருந்த வர்கீஸ் கூறினான். அட விட்டு தள்ளுப்பா, அவள் விஷப்பாம்பை அடிச்சிருக்கிறா. அவளை அப்படியே விட்டுட முடியுமா? ஜேம்ஸ் பேசியவாறு தன் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்தான். பில்லியனில் வர்கீஸ் ஏறிக்கொள்ள ஸ்கூட்டர் அங்கிருந்து நகர்ந்தது. நகரின் மைய பகுதியிலுள்ள நல்ல வியாபாரமுள்ள மெடிக்கல் ஷாப் உரிமையாளரின் ஒரே மகன் ஜேம்ஸ் ஜார்ஜ். நடவடிக்கைகளில் அவன் ஓர் இளவரசன்தான். நல்லவன் என்று குறிப்பிடப்பட்டாலும் அவனிடம் எல்லாவிதமான பழக்க வழக்கங்களும் இருந்தன. படிப்பில் கொஞ்சம் கூட ஆர்வமில்லாத அவனை PA 3ஆம் ஆண்டு வரை கொண்டு வந்து சேர்த்ததே அவன் அப்பா தாமஸ் ஜார்ஜின் பணபலம்தான். எப்போது பார்த்தாலும் ஸ்கூட்டருடன் தென்படும் ஜார்ஜுக்கு மதுவும் மாது வகைகளும் மிகவும் பிடித்தமானவை. அவனது லாவகமான பேச்சில் மயங்கி விழாத பெண்கள் மிகவும் குறைவென்று சொல்லலாம். அவனை சட்டை செய்யாத பெண்களை எப்பவும் வழிக்கு கொண்டு வருவதற்காக எதையுமே செய்வான். அவனது நோக்கம் நிறைவேறிவிட்டால் அதேபோல் அவர்களை மிகவும் சுலபமாக ஒதுக்கி தள்ளவும் செய்வான். ஆனால் சரிதாவிடம் இதுவரை அவனுக்கு அப்படியோர் உணர்வு தோன்றியதில்லை. அவன் அதுவரை சந்தித்த பெண்கள் எவரிடமும் இல்லாத ஏதோ ஒரு சிறப்பு அவளிடம் இருப்பதாக அவனுக்கு தோன்றியது. அபாரமான அவள் அழகு அவனை மலைக்க வைத்ததும் உண்மை. மென்மையான அவளது நடவடிக்கைகள் அவனை வெகுவாக கவர்ந்து விட்டிருந்தன. அவளின் புன்னகையே புதுமையாக இருந்தது. அதில் தான் பலவீனமடைவதாக அவன் உணர்ந்தான். ஜாதியும் மதமும் வேறு வேறுதான். இருப்பினும் தன் அப்பாவும் அம்மாவும் தனது நோக்கத்துக்கு மாறாக இருக்க மாட்டார்கள் என்பது அவனுக்கு தெரியும். தான் என்ன சொன்னாலும் அப்பா அதை நிறைவேற்றவே செய்வார். தனது விருப்பம்தான் தன் அம்மாவின் விருப்பமாக இருக்கும். சரிதாவின் அம்மா ஒரு தடையில்ல, 100 தடவை இதற்கு ஒப்புக்கொள்வார். பாவம் மாதவி அம்மா. கணவனை பறிகொடுத்து விட்டு இந்த 2 பெண் குழந்தைகளையும் வளர்க்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். சரிதாவை படிக்க வைப்பதற்கு அவர் எவ்வளவு கஷ்டப்படுகிறார் என்பதும் தெரியும். அவள் அக்காவும் அம்மாவும் அவளுக்காக எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அவள் அக்காவின் கல்யாணம்தான் தன்னுடைய பொறுமைக்கு காரணம். அது மட்டும் நடந்துவிட்டால் மறுநிமிடமே தன் அப்பாவிடம் விஷயத்தை சொல்லிவிட வேண்டியதுதான். இப்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு நிச்சயமாக மாதவி அம்மாவிடமிருந்து எதிர்ப்பு கிளம்பாது. இப்படிப்பட்ட நினைவுகளுடன் மனப்பால் குடித்து மகிழ்ச்சியுடன் நடமாடி கொண்டிருந்தவன் ஜார்ஜ்.
சரிதாவின் வீட்டை ஒட்டித்தான் குறுகலான வழி செல்கிறது. சாலையின் இருபுறங்களிலும் வள்ளிக்கிழங்கு செடிகளும் ரப்பர் தோட்டங்களும் சற்று அடர்த்தியாக இருந்தன. சற்று தொலைவிலேயே அவனை சரிதா பார்த்து விட்டாள். அவள் உடல் மெலிதாக நடுங்கியது. ஒரே ஊர்க்காரர்கள், ஒரே கல்லூரியில் படிக்கவும் செய்கிறார்கள். அவள் பிஎஸ்சி, இவன் பிஏ. ஜார்ஜ் ஜேம்ஸை கண்டாலே அவளுக்கு பிடிப்பதில்லை. பொறுக்கி ராஸ்கல், கண்மண் தெரியாமல் குடித்துவிட்டு கண்ட கண்ட பெண்களுடன் படுத்து உருளும் அயோக்கியன். அவன் சமீப காலமாக தனது வீட்டை ஒட்டியே உலாத்தி கொண்டிருக்கிறான். அவனது நோக்கம் என்னவாக இருக்கும்? தன்னை நெருங்கும் போதெல்லாம் வெறித்து பார்க்கிறான். அந்த பார்வையை அவளை பயப்படுத்தியது. அத்துடன் வெறுப்பும் அருவறுப்பும் சேர்ந்து கொள்ளும். சரிதா நெருங்கியதும் ஸ்கூட்டரில் ஏறி அமர்ந்து ஒரு காலை தரையில் ஒன்றியபடி நின்றான். மனத்தில் பொங்கி கொண்டிருந்த வெறுப்பை வெளிக்காட்ட முடியாதவனாக நடக்க முற்பட்டாள் சரிதா. சரிதா, அவன் குரலை கேட்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. சரிதா. அவன் குரல் மேலும் சற்று உயர்ந்தது. தலையை திருப்பியவள் வெறுப்புடன் அவனை பார்த்து உருமுவதை போல தோன்றியது. உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அவன் குரல் மிகவும் குலைவாக இருந்தது. உனக்காகன்னா சொன்னீங்க? நெற்றியை சுளித்தபடி கேட்டாள். மன்னிக்கணும், வாய் தவறி வந்துடுச்சு. அதெல்லாம் தேவையில்லை. வெறுப்பு நிறைந்த குரலில் வெளிப்படையாக பேசினாள். அந்த உணர்வு அவனுக்கும் புரியவே செய்தது. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் எதையும் கேட்க விரும்பவில்லை சொல்லிவிட்டு சரிதா நடக்க முற்பட்டாள். ஒரு நிமிஷம், ஜேம்ஸ் வார்த்தைகளால் தடுத்தான். நான் சொல்ல வர்றது, நான் கொஞ்ச நாளைக்கு உங்கள் வைப்பாட்டியாக இருக்கணும்னு சொல்ல வர்றீங்களா? முகத்தை திருப்பியபடி சரிதா கர்ஜித்தாள். அதுக்கு வேற எந்த நாயையாவது பாருங்க. சரிதா விரைவாக நடந்து அங்கிருந்து மறைந்தாள். அடியுண்டது போல ஜேம்ஸ் திரும்பி நின்றான். நாம் எதிர்பார்த்த மாதிரி இல்லையே இவளது நடவடிக்கை. இவளின் மென்மையான குணங்கள் எங்கே போய்விட்டன? இந்த குரலை கரகரப்பாக அல்லவா உள்ளது. வெறுப்பு வலியும் முகமல்லவா தெரிந்தது. சற்று பொறுப்போம், சந்தர்ப்பம் வரும்போது கவனித்து கொள்ளலாம். டேய், உன் போக்கே சரியில்லை. முந்தானால் கூட அப்பா கண்டபடி திட்டி ஏராளமாக உபதேசம் செய்தார். நமது இயல்புகளை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டுமா? தேவையானால் செய்ய வேண்டியதுதான். சரிதாவை எப்படியும் திருமணம் செய்தே தீர வேண்டும். அவளுக்கு உகந்த ஒரு நல்ல கணவனாக இருக்க வேண்டும். அப்பா அம்மாவின் பேரை காப்பாற்றும் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்ளத்தான் வேண்டும். நிறைய பழக்கங்களையும் நண்பர்களையும் உதறியே தீர வேண்டும். சரிதாவிடம் ஒரு நாள் மனமிட்டு எல்லாவற்றை பற்றியும் பேச வேண்டும். எவ்வளவு தியாகம் செய்தாலும் பரவாயில்லை. அந்த அழகை மொத்தமாக நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அந்த மதுக்குடத்தை நானே பருக வேண்டும். அது எனக்கு மட்டுமே உரியது. சரிதா பயாலஜி பிரிவிலிருந்து வெளியேறி லேபரட்டரியின் வராந்தா வழியாக வந்து கொண்டிருந்தாள். அவளுக்காக காத்திருப்பவன் போல ஜேம்ஸ் வெளிப்பட்டான். நான் முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் சரிதா. அவள் தயக்கமில்லாமல் பேசினான். சற்றென்று அவள் முகம் மாறிவிட்டது. கோபத்தால் அவள் முகம் சிவந்து கனல்வதை ஜேம்ஸ் கவனிக்க தவறவில்லை. சரிதா, நான் சொல்றதை முழுசா கேட்டுட்டு. தேவையில்லை, எனக்கு அதுக்கெல்லாம் நேரமும் கிடையாது. சரிதா சற்றென்று பேச்சை கத்தரித்தாள். சரிதா, நான் ஜேம்ஸ் மீண்டும் பேசத் தொடங்கி வார்த்தையை முடிக்கவில்லை. உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. சாதாரண பைத்தியம் கூட இல்லை, காம பைத்தியம். சரிதாவின் வார்த்தைகள் நெருப்பிலிருந்து வடித்தெடுத்தது போல வெளிப்பட்டன. எத்தனை பொண்ணுங்களை நாசப்படுத்தி இருக்கீங்க. இன்னும் உங்கள் பைத்தியம் தெரியலையா? சீக்கிரமாக போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. முகத்தில் அடிப்பது மாதிரி பேசினாள். சே, இவ்வளவு அவமரியாதையா? ஜேம்ஸின் மனத்துள் கோபம் உயரத் தொடங்கியது. நான் சொல்வதை கேட்கக்கூட அவளுக்கு மனமில்லையா? ஆணவம் பிடித்தவள். சரிதா அதற்குள் அங்கிருந்து சற்று தொலைவு நகர்ந்து விட்டிருந்தாள். ப்ளீஸ் சரிதா, ஷட் அப். இனிமேல் என்னை தொந்தரவு செய்யக்கூடாது. அவள் கண்களிலிருந்து தீப்பொறி பறந்தது. குரல் கடுமையாக ஒலித்தது. மேற்கொண்டு இதை தொடர்ந்தால் நான் பிரின்சிபால் கிட்ட புகார் செய்ய வேண்டியிருக்கும். இவளுக்கு எவ்வளவு திமிர்! ஜேம்ஸ் என்ற இளைஞன் பொறுமையின் விளிம்புக்கு வந்து விட்டிருந்தான். சரிதா, அவன் குரல் இடி முழக்கம் போல் உயர்ந்தது. அந்த சத்தம் மற்ற மாணவ மாணவியரும் திரும்பி அந்த பக்கமாக கவனிக்கச் செய்தது. பலரும் சட்டென்று திரும்பி பார்த்தார்கள். சரிதாவும் உரத்த குரலிலேயே பேசத் தொடங்கினாள். நீங்கள் பழகுகிற மற்ற பொண்ணுங்க மாதிரி என்னையும் நினைக்க வேண்டாம். அதுக்காக வாழ்நாள் பூராவும் எனக்கு கல்யாணமே ஆகலைன்னாலும் பரவாயில்லை. உங்கள் முன்னாடி மண்டி போட்டு நிற்க நான் ஆள் இல்லை, ஞாபகம் இருக்கட்டும். அவமானமும் நோக்கச் சிதைவும் ஜேம்ஸை பைத்தியமாக்கிவிட்டன. இந்த விஷயம் கல்லூரியில் பரவியதுடன் பார்ப்பவர்கள் ஜேம்ஸை கேலி செய்யவும் தொடங்கினர். சரி, அவளை வேறு விதமாக கவனித்து கொள்ள வேண்டியதுதான். ஜேம்ஸ் தனக்குள் ஒரு முடிவுக்கு வந்தான். மகா பெரிய உத்தமி. சரிதாவும் அவள் தோழி ரேகாவும் தானிருந்த இடத்தை கடந்தபோது ஜேம்ஸ் வேண்டுமென்றே சீண்டினான். உத்தமியா இல்லைனாலும் மகதலேனா மரியா கிடையாது.
ஞாபகம் இருந்தா நல்லது. சரிதா சுட சுட பதிலளித்தாள். இந்த குட்டி மீனை பிடிக்கிறது சுலபம்னு நினைச்சு வலை விரிக்கிறான். ஆனால் இது அப்படியெல்லாம் சுலபத்தில் சிக்காத மீனுன்னு அவனுக்கு புரிய வைக்க வேணாமா? சரிதா உடன் வந்த ரேகாவிடம் கூறவும் செய்தாள். அப்படின்னா நீ ரொம்ப பெரிய மீன்தான். ரேகா சிரித்தபடி பேசினாள். அந்த பொறுக்கிக்கு மட்டும்தான் அப்படி. சரிதா இடையில் புகுந்து வெட்டினாள். பின்னர் ஒரு நாள் சரிதா எதிர்பாராமல் ஜேம்ஸை கடந்து செல்ல நேரிட்டது. வர்கீஸும் அவனுடன் நின்றிருந்தாள். வர்கீஸ் தான் ஜேம்ஸின் எல்லா நடவடிக்கைகளிலும் சரியான பங்காளி. சட்டென்று ஜேம்ஸ் வர்கீஸிடம் பேசினான். ஒரு நாள் இவளை தட்டணும்டா. என் பிணத்தை கூட உன்னால் தொட முடியாதுடா. உன்னை மாதிரி ஆளுங்க இருக்கிறதால பொண்ணுங்க யாரும் உயிரோடு இருக்கக்கூடாதா என்ன? சொல்லிவிட்டு நீ என்னை பொறுத்தவரை புல்லுக்கு சமம் என்பது போல விருட்டென்று அங்கிருந்து மறைந்தாள். அதன் பிறகும் சந்தர்ப்பம் வாய்க்கும் போதெல்லாம் ஜேம்ஸ் சரிதாவை மட்டம் தட்டவே செய்தான். மோசமான வதந்திகளை பரப்பினான். என்னென்னவோ கட்டுக்கதைகள் பரவின. கிடைத்த எந்த சந்தர்ப்பத்தையும் அவன் வீணாக்கவில்லை. ஜேம்ஸின் குரூரமான பழிவாங்குதலில் ஒன்றுதான் வர்கீஸ் மூலமாக சரிதாவின் முந்தானையை தலைமுடியுடன் இணைத்து கட்டி மேற்கொண்ட நாடகமும். அவளை அவமானப்படுத்துவது மட்டுமே அதன் நோக்கம். சூறைக்காற்று மாதிரி வகுப்பு அறைக்குள் நுழைந்த சரிதாவை அவள் தோழிகள் சூழ்ந்து கொண்டனர். அதிலும் 2 கட்சிகள் இருந்தன. நல்ல வேளை செஞ்ச சரிதா. இருந்தாலும் அவன் பண்ணினதுக்கு அவன் 2 கன்னத்திலையும் அறைவிட்டிருக்கணும். ஜேம்ஸுக்காக எந்தவிதமான எடுபிடி வேலையையும் செய்கிறவனாச்சே அந்த நாய். ரேகா கூறினாள். என்ன இருந்தாலும் நீ செஞ்சது கொஞ்சம் அதிகம் முடிதான். இதுக்கு போய் இவ்வளவு ஆர்ப்பாட்டம் தேவையில்லைன்னு தோணுது. மற்றொரு சாரர் கருத்து கூறினர். நாம் ஏன் அவனுங்களை தொடணும்? நேராக பிரின்ஸ்பால் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். அவராச்சும் அவங்களாச்சுன்னு விட்டுருக்கணும். வேறொரு சிநேகிதி கூறினாள். நிறுத்துங்க. நான் என்ன பண்ணி இருக்கணும்னு யாரும் எனக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லை. சரிதா ஒரு முடிவுக்கு வந்தவளாக பேசினாள். மிகவும் குறுகிய நேரத்துக்குள் அந்த சம்பவம் கல்லூரி முழுவதும் பரவியது. மாணவ மாணவிகள் கூட்டம் கூட்டமாக நின்று ஆங்காங்கே இதை பற்றி சர்ச்சை செய்தனர். லெக்சர்கள் காதுக்கு எட்டிய உடனேயே அது பிரின்ஸ்பாலையும் அடைந்தது. பிரின்ஸ்பால் சரிதாவை அழைத்து வருமாறு சொன்னார். அவள் நடந்ததை விவரித்தாள். தான் அடித்ததை ஒப்புக்கொண்டு சம்பவத்துக்கு சாட்சியாக கிழிந்த தன் முந்தானையை எடுத்து காட்டினாள். பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கே சார். அவனுங்க எப்பவும் என்னை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. நடந்தது வரைக்கும் போகட்டும். திரும்பவும் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கம்மா. இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டா போதும். சரி சார். நான் அந்த பையனையும் கூப்பிட்டு சொல்லி வைக்கிறேன். நீ கிளாஸ்க்கு போமா. எது வந்தாலும் எதிர்கொள்ள வேண்டியதான். நனையணும்னு இறங்கலை. நனைஞ்சிட்ட பிறகு குளிச்சுட்டு எழுந்திருக்க வேண்டியதுதான். மூழ்கி எழுந்தா அப்புறம் குளிர் இருக்குமா என்ன? உறுதியான தீர்மானத்துடன் சரிதா அந்த அறையிலிருந்து வெளியேறினாள். மனம் நிறைந்த வெறுப்புடன் தான் சரிதா தனது வீட்டுக்குள் நுழைந்தாள். கிழிந்து போன முந்தானையை வெளியே தெரியாதபடி ஜாக்கிரதையாக செருகி வைத்திருந்தாள். என்ன செய்யலாம்? சரிதா யோசித்தாள். நிலைமை இப்படியே தொடர்ந்தால் என்ன ஆகும்? எவ்வளவு நாள் தான் இதை தாக்கு பிடிப்போம்? கண்டிப்பாக அவன் பழிவாங்கவே செய்வான். இதை ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டா போதும். பிரின்ஸ்பாலின் வார்த்தைகள் காதுக்குள் மறுபடியும் முழங்கின. அவனுக்கு தான் என்ன தீங்கு செய்தோம்? வாரம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை மாற்றும் அந்த குணக்கேடனின் ஆசைக்கு இணங்காதது தவறா? பலியாடாக அவனிடம் பணியாமல் போனது தவறா? புனிதமானதாக தான் போற்றி காத்து வரும் பெண்மையை ஊதாரியும் பொறுக்கியுமான அந்த இளைஞனுக்கு அர்ப்பணிக்காமல் இருப்பதா தவறு? அது தவறானால் அந்த தவறுக்காக தன் உயிரை விடவும் தயார். அவனுடைய ஸ்கூட்டரின் பின்னால் அமர்ந்து தியேட்டர், ஓட்டல் என்று சுற்றுவதற்காகவா தன் அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னை வளர்க்கிறார்? பாவம் அக்கா. எப்படி கால் வழியே தெரியாமல் நாள் முழுவதும் தையல் மிஷினுடன் போராடி கொண்டிருக்கிறாள். தனக்கு விவரம் தெரிந்த நாளிலிருந்தே அம்மா கஷ்டப்பட்டுத்தான் கொண்டிருக்கிறாள். அக்காவும் அப்படித்தான். இருவருமே இரவு பகல் என்று பார்க்காமல் உடம்பை உருக்கி உழைக்கிறார்கள். எப்போது பார்த்தாலும் அழகு துணியை வைத்துக்கொண்டு புது துணிகளை வெட்டி கொண்டே இருக்கிறாள். வலது கை கட்டை விரலின் ஒரு பகுதியாகவே மாறிவிட்டிருக்கிறது கத்தரிக்கோள். அக்காலின் கால்கள் தனக்கு தெரிந்து எப்போதாவது ஓய்வெடுத்திருக்கிறதா? மலை போல் குவிந்திருக்கும் துணிகளின் ஊடாக இயந்திர ஊசி நூலுடன் ஊடுருவிக்கொண்டே இருக்கிறது. இந்த உடல்கள் எப்போதும் வியர்வையை சொரிந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வியர்வை துளிகளை பணமாக மாற்றித்தான் தன்னால் செலவு செய்ய முடிகிறது. கல்லூரி கட்டணம், புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், புடவை, ரவிக்கையாக அந்த பணம் ஒவ்வொரு தடவையும் முறுமாறி கொண்டிருக்கிறது. நான் நன்றாக படிக்கிறேன் என்பதை உணரும் கணங்களில் மார்க் ஷீட்டில் தென்படும் உயர்ந்த மதிப்பெண்களை பார்க்கும் போதெல்லாம் அம்மாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் திரண்டு வரும். அக்காவின் முகம் பெருமிதத்தால் மலரும். ஜேம்ஸை பற்றி வீட்டாரிடம் கூற வேண்டுமா? மோசமானது அவனது நடவடிக்கைகளை ஒன்றுவிடாமல் விவரித்து விடலாமா?
மறுகணமே அதெல்லாம் தேவையில்லை என்றும் தோன்றியது. எதற்காக அப்பாவியான இருவரும் தன் பொருட்டு அதிகப்படியாக இந்த வேதனைகளை சுமக்க வேண்டும்? மூங்கிலை சிறு சிறு கீற்றுகளாக்கி கயிற்றால் கட்டப்பட்டிருந்த தட்டி கதவை திறந்து கொண்டு சரிதா காம்பவுண்டுக்குள் நுழைந்தாள். மூங்கில் படலிலிருந்து வீடு வரையிலான நடைபாதையின் இருபுறமும் வள்ளிக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, சேம்பு, காய்ச்சில், ஒரு வகை கிழங்கு ஆகியவை வளர்ந்து செழித்திருந்தன. சிறியதாக இருந்தாலும் சுத்தமான, அழகான, கவர்ச்சிகரமான வீடு. 2 அறைகள், ஒரு வராந்தா, ஒரு சமையலறை, வெள்ளையடிக்காத சுவர்கள், தளம் போடாத தரைப்பரப்பு. சரிதா வராந்தாவை கடந்தாள். அக்கா வழக்கம்போல் தையல் மிஷினில் வேலையாக இருந்தாள். அக்கா வேலை செய்து கொண்டிருந்த அறை வழியாக சரிதா தனது அறைக்கு வந்தாள். தையல் மிஷினின் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு சரளா ஒரு வினாடி தங்கையை கவனித்தாள். பிறகு என்ன நினைத்தாளோ, தைத்து கொண்டிருந்த துணியை அப்படியே விட்டுவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்தாள். சரிதாவை தொடர்ந்து அவளது அறைக்கு வந்த சரளா வியப்புடன் கேட்டாள், எப்படிம்மா புடவை கிழிஞ்சது? சரிதா ஒரு கணம் திடுக்கிட்டாள். அம்மாவோ அக்காவோ கவனிப்பதற்கு முன்பே புடவையை மாற்ற வேண்டுமென்று நினைத்திருந்தாள் சரிதா. அதனால்தான் அக்காவை கவனிக்காதவள் மாதிரி நேராக அறைக்குள் வந்தாள். அந்த மாறுபாடே அவள் அக்காளின் கவனத்தை கவர்ந்திருக்க வேண்டும். அது சரிதா தடுமாறினாள். என்னவாக இருந்தாலும் பதிலை தெரிந்து கொண்டுதான் போவது என்பது போல நின்று கொண்டிருந்தாள் சரளா. அக்கா ஒரு சின்ன குழந்தையோட கையில் அடிபட்டுடுச்சு. அதனால சரிதா அந்த சமயத்தில் சட்டென்று தோன்றிய பொய்யை சொன்னாள். கையில் அடிபட்டிருந்தா அதுக்கு புடவையை தான் கிழிக்கணுமா? கர்ச்சீப்பை எடுத்து கொடுத்திருக்கலாமே. அக்காளின் கேள்வி சரிதாவை துணுக்குற வைத்தது. அது சரிதாவின் தடுமாற்றத்தை கவனித்த சரளா, ஒரு கையை காயத்துக்காக யாராவது புடவையிலிருந்து 1 அடி நீளத்துக்காக கிழிப்பாங்க? சரிதாவை ஊன்றி பார்த்தபடி கேட்டாள். சரிதாவின் உடம்பில் வியர்வை அரும்பத் தொடங்கியது. என்று முனகியவளாக சரளா அங்கிருந்து திரும்பி நடந்தாள். அப்பாடா, தப்பித்து விட்டோம் என்று ஆறுதல் அடைந்தாள் சரிதா. ஆனால் உடனே திரும்பி வந்த சரளாவின் கையில் ஓர் அணுகுண்டு இருக்கும் என்று அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு சிறிய துண்டு காகிதத்தை காட்டிய சரளா கேட்டாள், யார் இந்த ஜேஜி? சரிதா அந்த காகிதத்தை கையில் வாங்கி பார்த்தாள். புடவை கிழிந்ததற்காக வருத்தப்பட வேண்டாம் ஜேஜி. ஜேம்ஸ் ஜார்ஜின் கையெழுத்து. அதுவும் தன் அக்காளின் கையில் கிடைத்திருக்கிறது. தலை சுற்றுவது போலும் கண்கள் பஞ்சடைந்து இருள்வது போலும் தோன்றியது சரிதாவுக்கு. யார் இந்த ஜேஜி? சரளா திரும்பவும் கேட்டாள். ஜெஸ்ஸி ஜார்ஜ். சரிதா சட்டென்று வாய்க்கு வந்த ஒரு பெயரை சொன்னாள். என் கூட படிக்கிறவள் அக்கா. அவள் கையில்தான் காயம்பட்டது. சரிதா. சரளாவின் குரல் உயர்ந்தது. நீ காலேஜில் சேர்ந்த பிறகு பொய் சொல்கிறதுக்கு கற்றுக்கிட்ட இல்லையா? நான் பொய் சொல்கிறேனா? சரிதா தடுமாற்றத்துடன் கேட்டாள். உன் கூட படிக்கிற பொண்ணுங்க பசங்க பேரையெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இந்த ஜெஸ்ஸி ஜார்ஜுங்கிறது இன்னைக்கு புதுசாக வந்து சேர்ந்துருக்கிற பெண்ணா? நான் காலேஜ் படிக்கலைனாலும் ஞாபக சக்தியெல்லாம் எந்த விதமான குறைவும் கிடையாது அக்கா. இந்தா. மற்றொரு கையில் அதுவரை சரிதா மறைத்து வைத்திருந்த உரையை பிரித்து பளபளப்பான ஒரு டபுள் நெட் புடவையை எடுத்து வெளியே எடுத்தாள். சரிதாவிடம் நீட்டினாள் சரளா. சரிதாவின் கண்கள் மலர்ந்தன. இவ்வளவு அழகான விலை உயர்ந்த புடவையா? பாவம் அக்கா, எவ்வளவு கஷ்டப்படுகிறாள். இவ்வளவு விலை உயர்ந்த புடவை வாங்கியிருக்க வேண்டியதில்லை. என்ன விலை இருக்கும்? நாம புடவையை கிழித்திருக்க கூடாது. அக்காளின் வியர்வை துளியில் விளைந்த புடவை. அதனால்தான் அக்கா இவ்வளவு தூரம் வருத்தப்பட்டிருக்கிறாள். மகிழ்ச்சியுடன் புடவையை வாங்கி குறுக்கு வாட்டில் பிடித்து தோளில் போட்டு அதன் அழகை ரசித்த சரிதா கேட்டாள், எதுக்கு அக்கா இவ்வளவு விலை உயர்ந்த புடவை வாங்கிருத்தீங்க? தேவையில்லைதான், சரளா ஒப்புக்கொண்டாள். விலை எவ்வளவு அக்கா? அதைத்தான் நானும் கேட்கிறேன். இந்த புடவை வாங்குறதுக்கு உனக்கு ஏது இவ்வளவு பணம்? சரிதா வியப்படைந்தாள். என்ன அக்கா சொல்கிறே? நான் வாங்கினேனா? வேற யார் வாங்கினது? இந்த புடவையையும் துண்டு பேப்பரையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனார். யார் அந்த ஆள்? எதுக்காக புடவையை அந்த ஆள்கிட்ட கொடுத்து அனுப்பினே? நீ எங்கே தான் போயிட்டு வர்றே? சரளாவின் வார்த்தைகளை முழுமையாக கேட்கும் பொறுமை சரிதாவிடம் இல்லை. அவள் அந்த புடவையை உயர்த்தி பிடித்தாள். சற்று நேரத்தில் அந்த இடம் போர்க்களமாக மாறியது. ஜேம்ஸ் ஜார்ஜ். புடவை கிழிந்ததற்காக வருத்தப்பட வேண்டாம் ஜேஜி. அதன் பிறகு அவள் சற்றும் தாமதிக்காமல் புடவையை கண்ணா பின்னாவென்று கிழித்தாள். சரிதா. சரளா திடுக்கிட்டவளாக அழைத்தாள். பைத்தியம் பிடித்தவளைப் போல சரிதா அந்த புடவையை தாறுமாறாக கிழித்து கொண்டிருந்தாள். என்னடி இது? சரளா இடைப்புகுந்து கேட்டாள். ஒன்றும் பேசாதே அக்கா, கிட்ட வராதே. சரிதா சீரியவளாக சரளாவை கையால் தடுத்தாள். தன் மீது தங்கை கோபம் கொண்டிருக்கிறாள். உருக்குலைந்து போயிருந்த புடவையை எரிந்து போய் கொண்டிருந்த அடுப்பிற்குள் நுழைத்தாள். சந்தன நிறத்திலுள்ள டபுள் நெட் புடவையை நெருப்பு கொழுந்துக்குள் உள்வாங்கி கறிக்கட்டையாக மீதம் வைத்தன.
தையல் கூலி வாங்கி வருவதற்காக மாதவியம்மா பக்கத்து வீட்டிற்கு போயிருந்தாள். வீட்டுக்குள் நுழைந்ததும் அவள் பார்த்தது பித்து பிடித்தது போல் தையல் மிஷினுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த சரளாவை தான். என்ன ஆச்சு சரளா? அவள் மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். சரளா, உனக்கு என்ன ஆச்சு? ஆதரமாக கேட்டபடி அவளை நெருங்கினாள் மாதவியம்மா. அப்போதும் சரளா பேசவில்லை. இவளுக்கு என்னதான் ஆச்சோ? தனக்குத்தானே பேசியவாறு வீட்டுக்குள் போனாள் சரளாவின் தாய். தாடையில் கையை ஊன்றியவளாக உடைகூட மாற்றாமல் உட்கார்ந்திருந்தாள் சரிதா. கல்லூரியிலிருந்து வந்தது உடை மாற்றிவிட்டு சாப்பிட ஏதாவது இருக்கா என்று சமையல் கட்டை நோக்கி ஓடி வருபவள் இன்றைக்கு என்னமோ இப்படி பேயறைந்தது போல உட்கார்ந்திருக்கிறாள். அக்காலும் தங்கையும் ஒருவேளை சண்டை போட்டு கொண்டார்களோ? வயசு என்னமோ ஆகிவிட்டிருந்தாலும் 2 பெண்களுக்குமே அப்படி ஒரு நினைவே கிடையாது. எப்போதும் சின்ன குழந்தைகள் மாதிரிதான். சரிதாவை நெருங்கினாள் மாதவியம்மா. காபி சாப்பிட்டியா? அன்புடன் மகளிடம் கேட்டாள். சரிதா ஒப்புக்கு கொட்டினாள். 2 பேரும் சண்டை போட்டிங்களா? நினைச்சேன். புன்னகைத்தபடி மாதவியம்மா தன் வேலையை பார்க்க போனாள். குற்ற உணர்வு சரிதாவை அலைகழித்து கொண்டிருந்தது. தான் அக்காளிடம் சண்டை போட்டு கோபப்பட்டிருக்கிறோம். தனியாக எந்தவித வருமானமும் இல்லாத தான் எப்படி அந்த மாதிரி புடவை ஒன்றை வாங்குவது? உனக்கு எவ்வளவு பணம் ஏது என்று அக்கா கேட்டது கூட நியாயம்தான். அக்கா இந்த விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். கேள்வி கேட்பதற்காக தான் கோபப்பட்டிருப்பதாக நினைத்திருக்கலாம். கொஞ்சம் அடுப்பை பார்த்துக்கம்மா, நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கையில் ஒரு துணிப்பையுடன் வந்த மாதவியம்மா சரிதாவிடம் சொல்லிவிட்டு வாசலை நோக்கி நடந்தாள். அம்மா கிளம்பியவுடன் சரிதா உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தாள். அப்போதும் சரளா தையல் மிஷின் மீது சாய்ந்து உட்கார்ந்திருந்தாள். அக்கா, சரளாவை நெருங்கிய சரிதா அழைத்தாள். சரளா தங்கையை ஏறிட்டாள். அந்த புடவையை நான் வாங்கலை, எனக்கு தெரியும். சரளா கோபம் விலகாமல் பேசினாள். தெரியுமா? அந்த மெடிக்கல் ஷாப்கார ஜேம்ஸ் ஜார்ஜ் வாங்கி தந்ததுதானே? சரளா பட்டென்று கேட்டாள். ஜேம்ஸ் ஜார்ஜின் பெயரை கேட்டதும் சரிதா ஒரு கணம் அசைவற்று போனாள். ஜேம்ஸ் ஜார்ஜ்? அக்காவுக்கு இது எப்படி தெரியும்? ஒருவேளை அவன் இங்கே வந்திருப்பானோ? வந்திருந்தால் அக்காளிடம் என்னவெல்லாம் சொல்லிவிட்டு போயிருப்பானோ? ஜேஜிங்கிறது அவன்தானே? அவன் கையில்தான் காயம் ஏற்பட்டதா? சரிதா பதில் எதுவும் சொல்ல முடியாதவளாக நின்றாள். அவன் கையில் காயம்பட்டா கட்டியிருக்கிற புடவையை கிழிச்சு கட்டுப்போட அவன் உனக்கு யாரு? ஆயுதங்கள் எல்லாவற்றையும் இழந்த போர் வீரனைப் போல் தோல்வி மனப்பான்மையுடன் பயந்தவளாக நின்று கொண்டிருந்தாள் சரிதா. சரிதா! சரளாவின் குரல் தணிந்தது போலிருந்தது. ஒரு நிமிஷம் யோசித்து பாரு. நீ எதுக்காக காலேஜுக்கு போற? உனக்கு படிப்பறிவு இருக்கலாம், ஆனால் விவரம் தெரியாதவ. விவரம் தெரிஞ்சவளா இருந்தா நீ அந்த பொறுக்கியோட எந்த விதமான தொடர்பும் வச்சிருக்க மாட்டேன். அக்கா, நான் உன்னை பற்றி நினைக்கும் போது எனக்கு பெருமிதமாக இருந்துச்சு இன்னைக்கு காலையில் வரைக்கும். ஆனால் அதெல்லாம் பொய்ன்னு ஆயிடுச்சு. உன் முட்டாள்தனத்தோட பரிசு தான் இந்த புடவை. அக்கா, எனக்கும் புடவை கிடைக்கும். ஏன் அதுக்கெல்லாம் போகலன்னு தெரியுமா? நிறுத்துக்கா, நிறுத்து. சரிதா தன் 2 காதுகளையும் பொத்தி கொண்டாள். அவள் இதய துடிப்பின் வேகம் அதிகரித்தது. மனம் அடித்து கொண்டது. கண்களில் நீர் வழிய தொடங்கியது. நீ இப்படியெல்லாம் நடந்துக்கலாம், ஆனால் நான் அதையெல்லாம் வாயால் சொல்லக்கூட செய்யக்கூடாது, அப்படித்தானே? இல்லைக்கா, நான் ஒருபோதும். வேணாம், நீ எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நானும் ரொம்ப பேச விரும்பலை. உனக்கு என்ன தோணுதோ அப்படியே நடந்துக்க. உன் சொந்த காலில் நிற்கிற பக்குவம் வந்தாச்சு. அதிகமாக போனால் இன்னும் 3 மாதத்தில் உனக்கு எக்ஸாம். இனிமே உனக்கு எங்கள் உதவி தேவைப்படாது. சரளாவின் கண்கள் நிறைந்தன. தையல் இயந்திரத்தின் டிராயரை திறந்து அதிலிருந்து ரூபாய் நோட்டுகளை எடுத்து நீட்டினாள். இந்தா, எக்ஸாம் ஃபீஸ் நாளைக்கு தானே கடைசி நாள். என்னோட கடமை இதோட தீர்ந்துடுச்சு. ஐயோ அக்கா! நிற்க முடியாதவளாக சரிதா துவண்டு போய் சரளாவின் காலில் விழுந்தாள். இத்துடன் கடலுக்கு திரும்பும் அலைகள் கதையின் இந்த பகுதி நிறைவடைகிறது. அடுத்த பகுதியில் அலைகளை மீண்டும் காணலாம். அதுவரை காத்திருக்கவும். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த தொடரை நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. நன்றி. அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.